பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஆகியவற்றையும் ஆவணங்களாக சேர்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான சிறப்பு தீவிர மறுபரிசீலனை திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு சுதான்ஷு துலியா, திரு ஜாய் மால்யா பக்ஷி ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் திரு கோபால் சங்கர் நாராயணன், தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அவசரமாக தேர்தல் ஆணையம் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார். 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற வாக்காளர் மறுபரிசீலனைக்கு பின்பு 10 தேர்தல்கள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இவ்வளவு நாள் செய்யாமல் இப்போது ஏன் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொள்கிறது என வினவினார். திரைத்துறை, சினிமா துறை, விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு திட்டத்தில் விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது தன்னிச்சையானது மற்றும் பாரபட்சமானது என திரு கோபால் சங்கர் சுட்டிக்காட்டினார். 20 ஆண்டுகளாக வைத்துள்ள வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் ஏற்க மறுப்பது ஏன் என்று வினவிய அவர், ஆண்டுதோறும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் நிலையில் தற்போது முழுமையாக மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வாதிட்டார். மனுதாரர் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் திரு கபில் சிபல், ஒருவர் இந்திய குடிமகனா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசின் அதிகார வரம்பின் கீழ் உள்ளதாகவும் அதனை தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது என்றும் கூறினார். குடிமகன் என்பதற்கான முக்கிய அடையாள அட்டைகளை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக நிராகரித்திருப்பது அதிகார வரம்புகளை மீறிய செயல் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், குடியுரிமை விவகாரத்தில் உள்துறை அமைச்சகம்தான் முடிவு செய்ய முடியும் என்றனர். ஆதார் அட்டையை ஏற்க முடியாது என்றால் குறுகிய காலத்தில் சிறப்பு தீவிர மறுபரிசீலனை திட்டத்தை நடத்துவது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது வாதிட்ட தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவேதி, ஒருவர் வாக்குரிமை பெற இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெரிவிப்பதாக கூறினார். இந்த சிறப்பு சீர்திருத்த நடைமுறையை நாடு முழுவதும் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், பீகாரில் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இந்த தீவிர சரிபார்ப்பினை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும், பீகார் தேர்தல் விவகாரத்தில் ஏன் குடியுரிமை பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்றும் சரமாரி கேள்வி எழுப்பினர். சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தும் அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எந்த பிரிவு வழங்குகிறது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தேர்தல் ஆணையம் கேட்கும் 11 ஆவணங்களை தம்மால் கூட தர இயலாது என நீதிபதி திரு சுதான்ஷு துலியா கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை ஆகியவற்றை ஆவணங்களாக சேர்க்குமாறு அறிவுறுத்தினர். இதுகுறித்து தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கலாம் என்றும், இந்த 3ஐயும் ஆவணங்களாக சேர்க்காவிட்டால் அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுத்த நீதிபதிகள் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.